வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, 2026ஆம் ஆண்டின் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்துள்ளார். இவர் மீன ராசியில் அமர்ந்து 12 ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி நாம் நாளைக்கு ஒரு ராசி வீதமாக மேஷம் முதல் மீனம் வரை பலாபலன்களை சொல்லிக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி உறவுகளே, உங்களுக்குண்டான பலாபலனைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். மீன ராசியில் அமர்ந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தருகிறார், சுபபலனா அசுப பலனா, எந்த பலனாக இருந்தாலும் சனி பகவானின் அருளை பெறுவது எப்படி, அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன, எப்படி செய்ய வேண்டும், இன்னும் பல சுவாரஸ்யமான கருத்துக்கள் தகவல்கள் எல்லாம் இந்த பதிவில் இருக்கின்றது. முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. உங்கள் பலனை பற்றி நாம் பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உறவுகளே, நீங்கள் உங்களது உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம் கேட்டீர்களேயானால், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வாயிலாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரோம். அதே போல ஆலய தொண்டுகள், ஆலய பணிகள், ஹோமம் வளர்க்கிறது, வேள்வி வளர்க்கிறது, கோவில்களில் இருப்பவர்களுக்கு உதவுவது, இது போன்ற காரியங்களையும் நாம் செய்து வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்தினால் கிடைக்கப்பெறும் நற்பலன்கள், அதாவது புண்ணியங்கள் அத்தனையும் நமது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவ்வாறு சொல்கிறேன் உறவுகளே. முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் நல்ல உழைப்பாளி, சுய கௌரவம் மிக்கவர்கள், பின்புலம் இல்லாமல் வாழ்க்கை எனும் கடலில் போட்டி போட்டு நீந்தி வெற்றி என்னும் கரையை அடைந்து கொடியை நாட்டியவர்கள்தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த ராசி இந்த விருச்சிக ராசி. சுயம்பு என்று கூட சொல்லலாம். எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் தானாக முயற்சித்து, தானாக உழைத்து, தானாக வென்று, தானாக வெற்றியை ஈட்டக்கூடிய நபர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உங்களது ராசிக்கு 5ல் அமர்ந்துதான் சனி பகவான் பலாபலன்களை தருகிறார். 5ல் அமர்ந்ததால் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகிறார். குறுகிய மனப்பான்மை ஆக்குகிறார். விசாலமாக இருந்த உங்களை குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வருகிறார். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வை பற்றி அதை மட்டுமே சிந்திக்க வேண்டும், அதை மட்டுமே நீங்கள் யோசிக்க வேண்டும் என்பது போல ஒரு குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வருகிறார். விசாலமாக இருந்த மனதை ஏதோ ஒன்று, ஒரு விஷயத்தை சொல்லி அதை மட்டுமே நீங்கள் எண்ணிக்கொண்டு அசை போடுவது போல் உங்களை ஆக்குகிறார். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு விரோதத்தை ஏற்படுத்துகிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும். அதேபோல் ஆன்மீக நாட்டம் இல்லாமல் போகும். ஆலய வழிபாடுக்கு செல்ல மாட்டீர்கள். சிலர் நாத்திகம் கூட பேசலாம்.
இது போன்ற நிகழ்வை எல்லாம் உங்களுக்கு தர இருக்கிறார், தந்து கொண்டும் இருப்பார். அடுத்து குடும்பத்தில் பொருளாதார இழப்பு திடீரென்று ஏற்படும். பொருளாதார பற்றாக்குறை எவ்வளவு வந்தாலும் குடும்பத்தில் போதாத நிலைதான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் அதனால் சச்சரவுகளும் சண்டைகளும் ஏற்படக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு கண் ஆபரேஷன், கண் பார்வை கோளாறு இவைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கவனம் தேவை. வார்த்தைகள் நிதானமாக பேச வேண்டும். நீங்கள் நிதானமாக பேசினாலும் வருபவர்கள் உங்கள் மீது பிரச்சனைக்கென்றே வருவார்கள். அதனால் நீங்கள் மௌனம் காப்பது மிகவும் சிறந்தது. அடுத்து கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு உண்டு பண்ணுகிறார். எப்பொழுதும் இருக்க வேண்டியது தானே, இது என்ன புதுசா என்று பலர் கேட்கலாம். கணவன் மனைவி என்று இருந்தால் ஊடல் கூடல் என்பது போல சண்டை சச்சரவுகள் இருந்தால்தான் அது குடும்பம் நன்றாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரணும், உடனே அது சமாதானமாயிடணும். அப்படின்னா தான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். அதனால் இப்போ உங்களுக்கு நடக்க போகிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிகமாக கொடுக்க போகிறார். சனி பகவான் பார்வை அல்லவா, அவர் அசுப பலனைத்தான் தருவார், கடுமையாக தருவார். அப்போ கணவன் மனைவிக்குள் முன்பு இருந்த பிரச்சனைகள் தாண்டி இப்போ பிரச்சனைகளை அதிகமாக செய்வார். சிலர் விவாகரத்து வரைக்கும் போகலாம், விவாகரத்து ஆகலாம். அது போன்ற நிகழ்வை தரப்போகிறார். நண்பர்கள் துரோகியாக ஆகக்கூடிய காலகட்டம், நண்பர்கள் எதிரியாக ஆகக்கூடிய காலகட்டம். பார்த்து இருந்து கொள்ளுங்கள். சமுதாயத்தில் கெட்ட பேர், அசிங்கப்படுத்துதல் இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்த சனி பகவான் விளைகிறார் இந்த 2.5 வருட காலத்திற்கு. 2.5 வருட காலம் என்றால் 2.5 வருட காலத்திற்கே இந்த பலன்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது இல்லை. உங்களுக்கு லக்ன பிரகாரம் என்ன தசா புத்தி உங்களுக்கு ஓடுகிறதோ அந்த தசா புத்தி பலனுக்கு ஏற்றவாறு இந்த பலனும் இருந்தது என்றால், சுப பலனாக இருந்தால் நன்று, அசுப பலனாக தசாபுத்தி நடத்தினால் இன்னும் சொல்லவே தேவையில்லை, அசுப பலன்கள் பிரித்து மேய்ந்துவிடும். கவனம் தேவை. அடுத்தது பேங்க் பேலன்ஸ், சேமிப்பு, சிக்கனம் இவைகள் எல்லாம் கரைவதற்குண்டான வேலையை பார்க்கிறார் சனி பகவான். சேமிப்பு கரைஞ்சிரும். சிக்கனம் என்பது உங்களால் முயன்று பார்த்தாலும் எடுத்து வைக்க முடியாது. எடுத்து வைத்தாலும் எப்படி எடுத்து வைக்கிறோம் என்று தெரியவில்லை, கரைந்துவிடும். ஏதாவது ஒரு செலவு வந்துவிடும், அதை பயன்படுத்தி விடுவீர்கள். மொத்தத்தில் சேமிப்பு என்பது இல்லாமல் போகின்ற வேலையைத்தான் சனி பகவான் பார்க்கிறார். அதேபோல் சிலருக்கு நெருங்கிய நண்பர்கள், நண்பிகள் இவர்கள் இருந்தார்கள் என்றால், அதாவது பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், சண்டை சச்சரவுகள் வரும். சிலர் பிரிந்து கூட போவார்கள். இது போன்ற நிகழ்வையும் சனி பகவான் கொடுக்க இருக்கிறார் உங்களுக்கு. இப்படி 5ல் அமர்ந்த சனி பகவான் இந்த பலன்களை அத்தனையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நான் எப்பொழுதும் சொல்வது போல், எந்த கிரகமும் நல்ல கிரகம் இல்லை, எந்த கிரகமும் தீய கிரகம் இல்லை. உங்கள் லக்னத்தின் பிரகாரம் எந்தெந்த கிரகங்கள் சுப கிரகங்களாக வருகிறதோ அந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு சுபத்தை தரும். எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அசுப கிரகமாக வருகிறதோ அந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு அசுப பலனை தரும். சனி பகவான் வந்து விட்டார், அசுப பலன் தருகிறார், அவர் கொடுத்து விடுவார் என்று நீங்கள் எடுத்து கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த சனி பகவான் உங்க ஜாதக பிரகாரம் லக்ன திருவழியாக அவர் அசுபராக இருந்தால்
நான் சொன்ன பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு 100க்கு 100% கண்டிப்பாக நடக்கும். உங்கள் லக்ன பிரகாரம் சனி பகவான் சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் இந்த பலன்கள் உங்களுக்கு வெறும் 40% தான் செயல்படும். தைரியமாக இருங்கள். எனவே இவர்களின் சனி பகவான் பார்வையால் உங்களுக்கு இந்த அசுப பலன் நடக்கும் விதத்தை குறைத்து கொள்வதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லிவிடுகிறேன். பரிகாரத்தை பற்றி பார்த்து விடலாம். எப்பொழுதும் போல் சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்வதுதான், சிவபெருமானை வழிபட்டால் நமக்கு கஷ்டங்கள் போய்விடும் அப்படின்றெல்லாம் சில பேர் சொல்வார்கள். என்றைக்கும் எந்த கிரகத்தால் நமக்கு பாதிப்போ அந்த கிரகத்தை வணங்குங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லதை செய்து தரும், உங்களுக்கு உதவியையும் புரியும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். இது ஒரு ப்ராசஸ் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களது பாவ கணக்குகள் மூட்டை மூட்டையாக நீங்கள் பாவ கணக்குகள் வைத்திருக்கிறீர்கள். இந்த பாவ கணக்கை நீங்கள் அழிப்பதற்காக ஒரு பிறவியை கொடுத்து இவ்வளவு பாவ கணக்கு இந்தா அப்படின்னு சொல்லி உங்க முதுகுல கட்டிவிட்டு நீங்க போய் பிறந்து இந்த பாவ கணக்கை கழித்து விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி பிறப்ப உங்களுக்கு கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் இறைவன். இதை சொன்னோம்னா ரொம்ப இது ஒரு ஸ்டோரி, அது ரொம்ப போயிடும். அதனால நம்ம மேட்ருக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு பரிகாரம் என்று சொன்னால் சனி பகவான் உங்களுக்கு வழிபாடு, சனி பகவானை வழிபாடு நீங்கள் செய்தீர்கள் என்றால் உங்களது அசுப பலனை சனி பகவான் குறைத்து கண்டிப்பாக தருவார். இதில் எந்த விதமான உங்களுக்கு சந்தேகமும் வேண்டாம். திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபட்டு அவரின் தரிசனம் பெற்று வாருங்கள். அவரின் ஆலயத்தில் தீபம் போட்டு எள் முடிச்சு வைத்து அவரை மனமுருகி வேண்டி வந்தீர்கள் என்றால் உங்களது அசுப பலன் மலை போல் இருந்தாலும் கடுகு போல் குறைந்து பனி போல் கரைந்து விடும். எந்த மாற்றமும் வேண்டாம், எந்த பயமும் வேண்டாம். உங்களுக்கு செய்து பாருங்கள். அதேபோல் கை கால் இழந்தவர்கள், இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள். கைமேல் பலன் கிடைக்கும். அவர்களுக்கு கைத்தடியோ அல்லது இருசக்கர வண்டியோ அதை நீங்க வாங்கி அவர்களுக்கு உதவி புரிந்தீர்கள் என்றால் இது போன்ற தான தர்மத்தின் வழியாக சனி பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். உங்களுடைய அசுப பலனை நிச்சயமாக அவர் குறைத்து கொடுப்பார். எந்த விதமான பயமும் வேண்டாம், சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்கு உங்களது பிராப்தம் என்ன நீங்க வாங்கி வந்தீர்களோ அதை கண்டிப்பாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எந்த பரிகாரத்தாலையும் அதை மாற்ற அமைக்க முடியாது. ஆனால் அளவை குறைத்து கொள்ளலாம். உங்களுக்கு பெரிதாக கிடைக்கக்கூடியதை சிறியதாக ஆக்கி கொள்ளலாம். அசுப பலனை அதேபோல் சுப பலனை சின்னதாக கிடைக்கிறது என்றால் அதை கொஞ்சம் பெரிதாக ஆக்கி கொள்ளலாம். இப்படி வேணால் பரிகாரத்தின் வாயிலாக செய்து கொள்ளலாமே. ஆனால் இல்லாமை ஆக்குவதற்கு பரிகாரத்தால் முடியாது. பரிகாரத்தை பற்றி தனியாகவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு போடுகிறேன். அதில் மிக விரிவாக பார்க்கலாம். நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து சனி பகவானின் அருளை பெற்று உங்கள் அசுப பலனின் தாக்கத்தை குறைத்து கொள்ளுங்கள். மேலும் எல்லாம் அல்ல என் அப்பன் திருச்சிற்றம்பலம், அவரின் அருள் என்றும் உங்களுக்கு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.